இப்போது மன தூய்மை வின தூய்மை அப்படின்னு ஒரு டாப்பிக்கை கடைசியாக ஒரு பத்தியில் நமக்கு கொடுக்குறாரு. தூய்மையான மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்? நல்ல எண்ணங்கள் தான் வரும். அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல செயல் தானே செய்ய போகிறோம். அந்த நல்ல செயலுக்கு விளைவு என்ன தான் வரப்போகுது? நன்மையாக தான் வரப்போகுது. அப்போ நாம விரும்பி நல்ல எண்ணங்களை நம் மனதில் அவ்வப்போது என்ன சொல்லிக்கணும், கிராமத்தில் சொல்கிற மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்கணும், சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் நம்ம சும்மா இருக்கிறோமோ, சும்மா இருப்பது சாத்தானின் தொழில் கூடன்னு கிறிஸ்டின்ஸில் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சும்மா இருந்ததுமானா நம்ம கைகள் இத்த பண்ண எத்தையான ஒன்று நம்முடைய கர்மேந்திரங்கள் பண்ண சொல்லி தூண்டிக்கினே இருக்கும். அது பதில் நாமாவே திட்டமிட்டு நம்முடைய மனசில் நல்ல சங்கல்பங்களா, நல்ல வாழ்த்துக்களா, நல்ல எண்ணங்களாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு நல்ல மனைவி அமையணும், நல்ல சம்பாதிச்சு கொடுக்குற மனைவி அமையணும் அப்படின்னு நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சங்கல்பம் போட்டுக்கிட்டே வந்தால் அது வலுப்பெற்று